வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் ராஜ்நிவாசில் பதவியேற்பு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 6ஆம் ஆண்டு நினைவு தினம். அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கட்டாரு தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கே கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதர் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், காவல்துறை ஐஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ராஜிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ராஜிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் எஸ். சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிதன் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது என்று போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஊழியர்களின் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சனைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு ரமேஷ், சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மது ஆறுதான் ஓடுகிறது. போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தால் இன்று இளைஞர்கள், மாணவர்கள் நம் கண்முன்னே சீரழிக்கின்ற காட்சியைதான் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம் என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி ஏற்பாட்டால் மாநிலத்தில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்றார்கள். ஆனால் நமது புதுச்சேரி மாநிலத்தில் பாலாறு தேனாரா ஓடுகிறது, மது ஆறுதான் ஓடுகிறது. போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தால் இன்று இளைஞர்கள், மாணவர்கள்
நம் கண்முன்னே சீரழிக்கின்ற காட்சியை தான் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமது புதுச்சேரி மாநிலம் சமுதாய சீர்கேடு கிராமத்தில் இருக்க ரெஸ்டோ பார்கள் மற்றும் மொத்த மதுவிலை கடைகளின் நேரத்தை கேரள மாநிலத்தில் பின்பற்றுவது போல மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை என ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் சுற்றுலா நகரம் என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த சுற்றுலா வரும் மக்களுக்கு சரியான முறையில் கழிப்பிட வசதிகள் பொது இடங்களில் இல்லை. மொபைல் டாய்லெட் திட்டமும் என்ன ஆனது என தெரியவில்லை. நமது புதுச்சேரி ராக் பீச் பகுதி நீண்ட கடலோர சாலை உள்ள பகுதி. இதனை ரசிக்கவே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருகின்றனர். இந்த சாலையின் கடைசி பகுதியிலேயே கழிப்பறை வசதி உள்ளது. சில சமயம் அதுவே மூடி கிடைக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வேதனை அடைகின்றனர் என்றும் மாநில அரசு தேர்தல் நடத்தும் எண்ணத்தில் உள்ளதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாணவர்களுக்கான சென்டாக் பணம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். புதுச்சேரி மீனவர்களை பழங்குடி இனத்தவர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் இது அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதை பற்றிய எந்த அறிவிப்பும் இந்த உரையில் இல்லை. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் நகர பகுதிகளில் குடிநீர் உப்பு நீராக மாறிவிட்டது. அதற்கான மாற்று திட்டத்தை பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கால்நடை துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பாமல் கால்நடை மருந்தகங்களை தரம் உயர்த்துவது எந்தவித பயனையும் கால்நடை விவசாயிகளுக்கு வழங்காது என்றும் இந்த பட்ஜெட்டை உத்தேசமான பட்ஜெட் என்று கூறுகிறார்களே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான பட்ஜெட் இல்லை என்று வைத்தியநாதன் தெரிவித்தார். மின்துறை தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அமைச்சரும் கொடுத்தாங்க, முதலமைச்சரும் சொன்னாரு, சபாநாயகரும் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தாக்கா கோர்ட்டில் ஒரு அவகாசம் கேட்டிருக்காங்க. ஒரு குறியண்டம் போட்டு ஒரு அவகாசம் கேட்டிருக்காங்க. 12ஆம் தேதி வரைக்கும் அந்த டெண்டருக்கு வானது. ஏன்னா இவங்க இங்க ஒரு நிலைப்பாடு, சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு, கோர்ட்ல ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு புரியல. மொத்தம் நான் ஒரு 3 வருஷத்துல ஒரு 500 கார்டு வாங்கியிருப்பேன். எங்க அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு நான் சிவப்பு கார்டு ஃபார்ம் அனாவசியமாக கொடுக்கறது இல்லை. அவங்களோட உண்மையான தகுதி அறிஞ்சால் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு வரோம். ஆனால் அவர் சொல்றாரு, உங்க தொகுதியில் இவ்வளோ கார்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை என்னையே போய் கேன்சல் பண்ண சொல்றாரு. தொகுதி மக்கள் வாங்குறது போய் நான் எப்படி தடுக்க முடியும்? இவங்க அதிகாரியை வச்சு உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு தான் அவங்க கொடுக்கணும். ஆனா இவங்க முறைகேடா கொடுத்துருக்கிறது உண்மை. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு தொழிற்பேட்டை முதல் சுத்திகேணி சாலை வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக ரூபாய் 72.72 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம்பின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு சாலை RC22 சேதராப்பட்டு சாலை முதல் RC7 சுத்திகேணி சாலை வரை சாலை மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 72.72 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்க திட்டமிடப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் A.K. சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஆகியோர் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்துநிலையம் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகளுக்கான துவக்க விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம்பின் கோடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 10 கண்ணு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அலுவலகம் அருகில் புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்துநிலையம் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையால் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இப்பணியினை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வீணாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், நிர்வாகிகள் கணபதி, முருகன், பாலு, முரளி, சங்கர், ஐயனார், ரங்கநாதன் மற்றும் கட்சி பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணியினை மேற்கொண்டதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பட்டார தலைமையில் சாலையோடு தற்காலிக ஆக்கிரமிப்புகள் JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல், இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பட்டார தலைமையில்
வருவாய் தெற்கு பகுதிக்குட்பட்ட பொது சாலைகளின் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை குறித்து அதிகார வரம்பிற்குட்பட்ட சாலை பாதுகாப்பு துணை பிரிவு தெற்கு மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் துணை பிரிவு மேஜிஸ்ட்ரேட், வில்லியனூர் வட்டாட்சியர், வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் முன்னிலையில் வில்லியனூர் மாடவீதி மற்றும் சுல்தான்பேட் பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் அண்ணல் ஜி.பி. சௌரிராஜன், தனசேகர், ரவி, சண்முகம், குவை சண்முகம், சுந்தர வடிவேலு, பலராமன், தங்கராசு, பாஸ்கர், பூபதி, சிவா, சந்துரு, அல்போன்ஸ், மகளிர் அணி நிர்வாகிகள் லதா, கலைவாணி, தனம், ராணியம்மாள், சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா எம்எல்ஏ அவர்களின் ஆணைப்படி மற்றும் மங்கலம் தொகுதியில் வடமங்கலம் கிளையில் வி.கே. ஐயனார் அவர்களின் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் கிளை கழக நிர்வாகிகள் சுப்ராயன், சக்திவேல், சீதாபதி, குமார், சுரேஷ், கணேசன், அரவிந்தன், சேகர் மற்றும் பல பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோரிமேடு நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் அவர்களின் 44வது பிறந்தநாள் விழாவிற்கு வணிகர்கள் சங்கம், தொழிற்சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கோரிமேடு சிதம்பரம் நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் அவர்களின் 44வது பிறந்தநாள் விழா வைரவர் சாலை வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கமம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி வணிகர்கள் சங்கம் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், வில்லியனூர் வணிகர் சங்க தலைவர் திரு பாபு, மூலகுளம் வணிகர் சங்க தலைவர் முத்துக்குமார், புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் எஸ்.கே.டி. கோரிமேடு வணிகர் சங்க தலைவர் செந்தில்குமார், சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் சோ மோதிலால், செயலாளர் ரமேஷ், ஈட்டன், கோ பாஸ்கர், லாஸ்பேட்டை கார்த்திகேயன் அனைவரும் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.